மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல இருந்து ராமாராவ், சூரியகாந்தம், ராஜேஷ், கோமலி ஒரு வேலை விஷயமா சிட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்க ராஜேஷோட ஃப்ரெண்டான விக்கியோட ஃபிளாட்டுக்கு வந்தாங்க. விக்கி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க வீடு ஹைடெக்கா மாடர்னா பார்க்க அழகா இருந்துச்சு. கிச்சன்ல எல்லாமே ஹைடெக் மிஷின்ஸ் தான். அன்னைக்கு ராத்திரி 10 மணி ஆச்சு. எல்லாரும் டின்னர் முடிச்சிட்டு தூங்கலான்னு முடிவு பண்ணப்போ விக்கி அவங்க எல்லாருக்காகவும் பெட்ரூமை காட்டினா. ஆண்டி, நீங்க அந்த கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கோங்க. ராஜேஷும் கோமலியும் இந்த ரூம்ல இருப்பாங்க. எதனா வேணும்னா கேளுங்க. வீடு முழுக்க கண்ணாடியில செஞ்ச மாதிரி ஜொலிக்குது. இங்க படுத்தா எப்படி தூக்கம் வரும்? வீட்டுக்குள்ள காத்து வரணும்னா ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் திறந்து வைக்கணும்ல. ஆண்டி, இது ஏசி ரூம் ஆண்டி. ஜன்னல் திறக்க கூடாது. ஜில்லுன்னு தான் இருக்கும், தூங்குங்க. எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. ஆனா கோமலிக்கு மட்டும் அது புது இடங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. பசி வேற எடுத்துச்சு. அவ ராஜேஷை எழுப்புனா. ஏங்க ஏங்க எனக்கு பசி எடுக்குது. இப்ப என்ன பசிங்கிற? இப்பதானே நீ பிஸ்ஸா சாப்பிட்ட. அந்த பீஸா சாப்பிட்டதுனால தான் என் வயிறு நிறையல. எனக்கு சோறு வேணும், அப்பதான் வயிறு நிறையும். ஐயோ, இந்த நேரத்துல நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? விக்கியோட கிச்சன்ல என்ன இருக்குன்னே தெரியல. நீ வேணும்னா போய் பாரு. ஆனா சத்தம் போடாத. அம்மா முடிச்சுக்கிட்டா அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். சரி, நான் போய் ஏதாவது சமைச்சுக்கிறேன். கோமலி யாருக்கு தெரியாம மெதுவா கிச்சனுக்குள்ள போனா. லைட் ஆன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்ச் எங்க இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியல. ஐயோ அப்படின்னு 2 கையையும் சேர்த்து தட்டுனப்போ திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆயிடுச்சு. ஐயோ, கை தட்டினா லைட் ஆன் ஆகுது. ஒருவேளை பேயா இருக்குமோ? கிச்சன்ல பெரிய ஃப்ரிட்ஜு, ஓவனு, ஏர் ஃப்ரையரு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, டிஷ்வாஷரு எல்லாமே இருந்துச்சு. ஆனா கோமலிக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாது. ஸ்டவ் எங்க இருக்கோ? இது ஏதோ கருப்பு கண்ணாடி மாதிரி இருக்கு. இது அடுப்பு மாதிரி தெரியலையே. கோமலி இண்டக்ஷன் ஸ்டவ் மேல கை வச்சு பார்த்தா அது சில்லுன்னு தான் இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற பட்டனை ஆன் பண்ணா பீப் பீப் அப்படின்னு சவுண்ட் வந்துச்சு. ஓஹோ, இது கம்ப்யூட்டர் ஸ்டவ்வா? சரி சரி, இப்ப அரிசி எங்க இருக்கும்? கோமலி டப்பாவை திறந்து பார்த்தப்போ ஒரு டப்பால பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு. இன்னொரு டப்பால பாஸ்தா இருந்துச்சு. கோமலி பாஸ்தாவை பார்த்து சேமியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அட, சுருளு சுருளா இருக்கு சேமியா. சேமியா கிடைச்சதே பெரிய விஷயம். இப்ப இதை வச்சு உப்புமா செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். கோமலி ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுல பாஸ்தாவை போட்டு அதை எடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சா. ஆனா தண்ணி கொதிக்கல. என்ன இது? அடுப்பு ஆன் ஆச்சு, ஆனா பாத்திரத்துல இருக்கிற தண்ணி சூடாகலையே. ஒருவேளை வத்தி குச்சியை வச்சு பத்த வைக்கணுமோ? கோமலி வத்தி குச்சியை பத்த வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் மேல போட்டா. ஆனா எதுவும் நடக்கல. அவளுக்கு கோவம் வந்துச்சு. இந்த சிட்டில எல்லாமே இப்படிதான், ஒழுங்கா வேலையே செய்யாது. அந்த பொட்டிக்குள்ள வைக்கலாம். டிவில ஒரு தடவை பார்த்திருக்கேன். அந்த பொட்டியில வச்சு சமைப்பாங்க. கோமலி அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு போய் மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள வச்சா. ஸ்விட்சை ஆன் பண்ணா. ஓவன்ல ஸ்டீல் பாத்திரம் வைக்க கூடாது அப்படின்னு கோமலிக்கு தெரியாது. ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே உள்ள இருந்து ஸ்பார்க் வர ஆரம்பிச்சுது. கோமலி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அட, தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்குது. சமையல் சீக்கிரமா நடந்துடும் போல. கொஞ்ச நேரத்துல டமால் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. மைக்ரோவேவ் ஓவனோட டோர் ஓப்பன் ஆச்சு. புகையும் வந்துச்சு. ஐயோ, பாம்பு வெடிச்சிருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த சூரியகாந்தமும் எழுந்திருச்சாங்க. உடனே கிச்சனுக்கு ஓடி வந்தாங்க. ஐயோ, என்னாச்சு? வீடு எரியுதா? என்னடி புகையுது? அத்தை, நான் உப்புமா பண்ணலான்னு இந்த பெட்டியில வச்சேனா, அது பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அடியே பைத்தியக்காரி, அது என்ன உப்புமா செய்யற பொட்டின்னு நினைச்சியா? அது என்ன பொட்டியே தெரியலையே. சரி, இந்த நடுராத்திரியில உனக்கு உப்புமா சாப்பிடணும்னு ஏன் தோணுச்சு? பசி எடுத்துச்சு அத்தை. பசிச்சுதுன்னா தண்ணியை குடிச்சிட்டு தூங்கணும். மற்றவங்க வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. விக்கி எழுந்துச்சு பார்த்தானா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா? வேணா அத்தை, நான் இப்போவே இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். சரி சரி, முதல்ல புகை வெளியில போகட்டும். ஜன்னல் தர, அந்த கிண்ணத்தை இடு. 2 பேரும் வேக வேகமா அவனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. கீர் கீர்னு ஒரு சத்தம். ஏண்டி, இந்த பீரோல இருந்து கொரட்ட சத்தம் வருது. மனுஷங்க இருக்காங்களா? ஐயோ அத்தை, அது பீரோ இல்ல, ஃப்ரிட்ஜு. அது சில்லுன்னு காய்கறி வைக்கிற ஒரு பொட்டி. ஓஹோ, அப்படியா? சரி சரி, அப்படின்னா அதுல சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாரு. கோமலி ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்ணா. அதுல லைட் எரியதை பார்த்து சூரியகாந்தம் ஆச்சரியப்பட்டாங்க. உள்ள பால், பிரெட்டு, ஜாமு, சாஸு, சீஸு எல்லாம் இருந்துச்சு. அத்தை, இங்க பிரெட்டும் இருக்கு, ஜாமும் இருக்கு. பிரெட் ஜாம் சாப்பிடலாமா? சின்ன பசங்க சாப்பிட்றது நமக்கு எதுக்கு?
ஏதாவது காரசாரமா இருக்கான்னு பாரு. இதோ பிஸ்ஸா சாஸ்ன்னு எழுதியிருக்கு. இது ஒருவேளை காரமா இருக்கலாம். சரி சரி, அதையே தடவி கொடு, சாப்பிட்டு படுக்கலாம். கோமலி பிரெட்ல பீஸா சாஸும் வெள்ளையா இருக்கிறதுனால மயோனஸ தயிர்னு நினைச்சுக்கிட்டு அதையும் போட்டு சூரியகாந்தத்துக்கு கொடுத்தா. சூரியகாந்தம் ஒரு பீஸை சாப்பிட்டு பார்த்து, சிச்சி என்னடி இது, இனிப்பா புளிப்பா ஒரு மாதிரி இருக்கு. இது தயிர் தானா இல்ல வேற ஏதாவதா? தயிர் மாதிரி தானே அத்தை இருக்கு. ஆனா இது தயிர் இல்ல, ஏதோ மருந்து மாதிரி இருக்கு. எனக்கு கொமட்டிக்கிட்டே வருது. இப்படி சூரியகாந்தமும் கோமலியும் கிச்சன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவுண்டா இருக்கிற ஒரு பொருள் ஹால்ல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது ரோபோ வேக்யூம் கிளீனர். அது அவங்க பக்கமா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இருட்டுல அது அசையறத பார்த்து சூரியகாந்தம் பயந்து போயிட்டாங்க. அடியே அங்க பாரு, ஏதோ ஒண்ணு நம்ம பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. பார்க்க ஆமை மாதிரி இருக்கு, ஆனா லைட் எரியுது. ஐயோ அத்தை, சிட்டில ஏலியன்ஸ் இருக்குமா? ஒருவேளை அது ஏலியனா இருக்குமோ? ஏலியனா? நம்மள கடிச்சு முழுங்கிடுமா? அது பாரு, நம்மளே முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அந்த ரோபோ கிளீனர் சூரியகாந்தா கால் கிட்ட வந்து அப்படியே நின்றுச்சு. சூரியகாந்தா பயந்து போய் அந்த திட்டுல ஏறி உக்காந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் திட்டுல கோமலியும் ஏறி உக்காந்துட்டா. அத்தை, அது போக மாட்டேங்குது. போயேண்டி ராட்சசி, என்ன விட்டுடு. விக்கி, டே ராஜேஷ், எனக்கு காப்பாத்துங்கடா. அந்த சத்தத்தை கேட்டு விக்கி, ராஜேஷ், ராமராவ் எல்லாரும் எழுந்துச்சு வந்து லைட்டை போட்டாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் கத்துனீங்க? அப்போ சூரியகாந்தா அந்த ரோபோட்டை காட்டி, ஐயோ அந்த பேய், அது என்ன திங்க வருது. ஐயோ ஆண்டி, அது பேய் இல்ல, அது ஒரு ரோபோ வேக்யூம் கிளீனர் மிஷின். அது ராத்திரி நேரம் ஆச்சுன்னா தானாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்னது, வீட்டை க்ளீன் பண்ண மிஷினா? நீங்க தொடப்பெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களா? இது ஸ்மார்ட் வீடு அங்கிள், இங்க எல்லாமே ஸ்மார்ட்டா தான் இருக்கும். அப்பாடா, காப்பாத்திட்டப்பா. வீட்டை பெருக்கிறதுக்கோ துடைக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியாது. நல்ல வேலையா நீ வந்துட்ட. அது என்ன தொட்டதும் அது பேய் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். விக்கி ஓவன் கிட்ட பார்த்தான். ஓவனுக்குள்ள இருந்து புகை வந்துகிட்டு இருந்துச்சு. உள்ள இருந்த பாஸ்தா தீஞ்சு போயிடுச்சு. என்ன இது, இங்க ஏதோ யுத்தம் நடந்திருக்கு போலயே. மைக்ரோவேவ்ல ஸ்டீல் பாத்திரம் வச்சிருக்கீங்க. ராஜேஷ் கோமலிய பார்த்து, கோமலி, இது உன்னோட வேலையா? சாரிங்க, பசி எடுத்துச்சு, அதான் உப்புமா செய்யலான்னு அப்படின்னு கோமலி தயங்கிக்கிட்டே சொன்னா. ஐயோ அண்ணி, இதுல ஸ்டீல் கிண்ணத்தை வைக்க கூடாது. இது சேமியா இல்ல, இது பேரு பாஸ்தா. இருங்க, நான் உங்க எல்லாருக்காகவும் மேகி செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிடுங்க. மேகியா? ஆ, இந்த நூல் மாதிரி இருக்குமே அதுதானே? ஆமா ஆண்டி, நல்லா இருக்கும். விக்கி எல்லாருக்காகவும் சுட சுட மேகி செஞ்சு கொடுத்தான். எல்லாரும் ஹால்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தத்தால அந்த ஃபோர்க்ல சாப்பிடவே முடியல. இந்த குச்சியில என்னால சாப்பிட முடியாது, நான் கையால சாப்பிடலாம்ல. இது பார்க்க நல்ல சேமியா உப்புமா மாதிரி தான் இருக்கு. என்ன, இதுல மசாலா கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ஆமா காந்தம், நடு ராத்திரியில சாப்பிட நல்லா தான் இருக்கு. அண்ணன், நாளைக்கு எனக்கு அந்த கம்ப்யூட்டர் ஸ்டவ்வை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. எங்க அத்தைக்கு வடை சுட்டு கொடுக்கணும். ஐயோ வேண்டாம் அண்ணி, இங்க ஆயில் நீங்க பயன்படுத்தினா சிமினி எல்லாம் வீணா போயிடும். நாம நாளைக்கு ஹோட்டலுக்கே போகலாம். பாத்தியா கோமலி, நீ சமைக்கிறேன்னு சொன்னாலே தம்பி பயப்படுறாரு. நாளையில இருந்து அந்த கிச்சனுக்குள்ள நீ போன, உன் காலை நான் உடைச்சிடுவேன். அம்மா, சிட்டியில வாழணும்னா நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கணுமா? கத்துக்கிறேன்டா, ஆனா அந்த வீட்டை துடைக்கிற ஆமையை மட்டும் ராத்திரி நேரத்துல வெளியில விட வேணான்னு சொல்லு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. எல்லாருமே அந்த ரோபோ கிளீனரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. அது மறுபடியும் யூ யூன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ராஜேஷ் ஒரு பேர் வச்சான். ஆமா, இதுக்கு நாம புஜ்ஜின்னு பேர் வைக்கலாமா? நம்ம வீட்டு நாய்க்குட்டியோட பேரு. சரிடா, ஆனா அந்த புஜ்ஜி மட்டும் மறுபடியும் என் கால் கிட்ட வந்துச்சு, ஒரே ஒரு உததான் எட்டி உதப்பேன். எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அப்படி அந்த சிட்டியில ஒரு கிராமத்து குடும்பம் அன்னைக்கு ராத்திரி மறக்க முடியாத சில நினைவுகளை கொடுத்துச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாருமே எழுந்திருச்சாங்க. சூரியகாந்தமும் கோமலி குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப விக்கி எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தான். குட் மார்னிங் ஆண்டி, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செரல் சாப்பிடலாமா? சீரியலா? காலையிலேயே எதுக்குப்பா சீரியல் எல்லாம்? டிவியில் வர சீரியலை தானே சொல்ற? ஐயோ அது இல்லை ஆண்டி, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு ஓட்ஸு பாலில் போட்டு சாப்பிடுவேன்ல, அதான் சொல்கிறேன். ஓ அதுவா? அது பசுமாடுங்களுக்கு போடுற புண்ணாக்கு மாதிரியெல்லாம் இருக்கும். எனக்கு சூடா இட்லி வேணும். அத்தை, இங்க இட்லி மாவும் இல்லை, இட்லி குண்டாவும் இல்லை. நான் பிரெட் ஆம்லெட் போடுவா, நேற்று ராத்திரி தான் கற்றுக்கிட்டேன். ஐயோ வேணாமா, நேற்று உப்புமா செய்கிறேன்னு வீடெல்லாம் புகையா ஆயிடுச்சு.
இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் செய்யறேன்னு என்ன செய்வியோ? காந்தம், பேசாம நாமெல்லாம் ஹோட்டலுக்கு போகலாம். இங்க இருக்கிற மிஷினு புரிய மாட்டேங்குது. சரிங்க அங்கிள், பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, போலாம். எல்லாரும் வெளியில கிளம்பும் போது சூரியகாந்தத்தோட செருப்பு காணோம். ஏண்டா ராஜேஷ், என் செருப்பை நான் இங்க தான் விட்டு வச்சிருந்தேன், இப்ப அதை காணுமே. அப்படியா? செருப்பு எங்கம்மா போச்சு? அப்பதான் பெட்ரூம்குள்ள இருந்து ஏதோ டக் டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ரோபோ கிளீனர் சூரியகாந்தத்தோட செருப்பை வச்சு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அத்தை பாத்தீங்களா, புஜ்ஜி உங்க செருப்பை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அட வீணா போனவனே, என் செருப்பை கூட விட்டு வைக்க மாட்டியா? அதை குடுறாங்க. சூரியகாந்தம் செருப்பு எடுக்கிறதுக்காக போகும்போது அது வேகமா சோஃபா கீழே போயிடுச்சு. ஆமா, அதுக்கு உன் செருப்பு பிடிச்சிருக்கு போல, கிஃப்டா கொடுத்துடு. சும்மாருடா, இந்த பட்டணத்துல மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மிஷினுங்களுக்கும் கொழுப்பு அதிகம் போல தெரியுது. வாங்கடா, நம்ம ராமாபுரத்துக்கே போயிடலாம். அங்க செருப்பை நாய் தான் தூக்கிட்டு போவோம், இங்க மிஷின் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் ஒத்த செருப்பை போட்டுக்கிட்டு நொண்டி நொண்டி நடக்கும்போது விக்கி வெளியில போய் அவங்களுக்காக புது செருப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்படி ஒரு நாள் சிட்டியில ரொம்ப சூப்பராகவே போச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ராமபுரம் கிராமத்துல அந்த வருஷம் குளிர் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. காலையில 10 மணி ஆனாலும் சூரியகாந்த கட்டில விட்டு இறங்கல. 4 போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு அவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வெளியில இருந்து ராமராவ் உள்ள வந்தாரு. அப்பாடா, என்னடா குளிருது. இந்த குளிர்ல வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள உடம்பெல்லாம் உறைஞ்சு போயிடுது. காந்தம், அடியே காந்தம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சூடா ஒரு கப்பு காஃபி போட்டு கொடுக்காம நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. ஐயோ, என்னால முடியாதுங்க. இந்த குளிர்ல நான் எழுந்திருச்சேனா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவேன். மருமகளுங்க தான் இருக்காங்கல்ல, அவங்கள போய் எழுப்பி காஃபி போட்டு கொடுக்க சொல்லுங்க. என்னது, நான் போய் அவங்கள எழுப்பணுமா? சரியா போச்சு, நான் போய் அவங்கள எழுப்பினேனா? ஐயோ மாமா, சூரியனையே இன்னும் எழுந்திருக்கல, அதுக்குள்ள எதுக்கு மாமா எங்களுக்கு ஓவர் டைம்னு கேட்பாங்க. நீயே போய் எழுப்பி விடு. சூரியகாந்தம் புருஷனோட தொல்லை தாங்க முடியாம வேற வழியும் இல்லாம ஸ்வெட்டரு, மங்கி கேப்பு, சாக்ஸு, ஸ்கார்ஃப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கட்டில விட்டு இறங்கி வந்தாங்க. கோமலி, சாந்தினி, காலையில விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? எழுந்திருச்சு காஃபி போடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே தூக்க கலக்கத்துல சாந்தினி, கோமலி 2 பேருமே எழுந்திருச்சு வந்தாங்க. அவங்க 2 பேரும் பாவம் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இமயமலையில யாரோ ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு டோரை சாத்த மறந்துட்டாங்க போல, அதான் மொத்த குளிரும் இந்த பக்கம் வந்துருச்சு. அட இல்லக்கா, எனக்கு வேற சந்தேகம் இருக்கு. நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருவேளை சுத்திக்கிட்டே போய் இப்போ நார்த் போல் கிட்டே இருக்கோ என்னவோ, அதான் இப்படி குளிருது. சூரியகாந்தம் அவங்கள பார்த்து கோவமா, நீங்களோ உங்களுடைய சயின்ஸும் குளிர்காலன்றதுனாலதான் குளிருது, மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஊரு நடந்து ஓடி போகல. போய் காஃபி போடுங்க. ராமாராவ் சோஃபால உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தம் பக்கத்துல வந்து உட்காந்தாங்க. ஏங்க, இந்த குளிர்காலத்துல நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? இந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு போகாம பாலைவனத்துக்கு போலாம், அங்க சூடா இருக்கும்ல. அடிய பைத்தியக்காரி, பாலைவனத்துல பகல் நேரம் வெயிலா இருக்கும், ராத்திரி நேரம் அங்கேயும் குளிர் கொல்லும். சரி, உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்னது, எனக்கு புதுப்படவை வாங்குனீங்களா? இல்ல, அதை விட சந்தோஷமான விஷயம், நம்ம சொந்தக்காரங்க, அதான் உங்க சித்தி துர்காவும் அவங்க மருமக லலிதாவும் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஒரு வாரம் இங்க தான் தங்க போறாங்களாம். ஐயோ, துர்கா சித்தியா? கடவுளே, அவங்க நம்ம வீட்டோட ரூல்ஸ் எல்லாத்தையும் மாத்திடுவாங்களே. அது மட்டும் இல்லாம இந்த குளிர்காலத்துல அவங்கள நான் பாத்துக்க போறேன்னா அது கஷ்டம்தான். அப்பதான் அங்க வந்த சாந்தினி, கோமலி 2 பேருமே, யார் வராங்க அத்தை? சொந்தக்காரங்களா? அவங்க ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்களா, இல்ல அவங்களுக்கு நாம சமைச்சு போடணுமா? அவங்க ஸ்வீட்டு கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள நாம நல்லபடியா பாத்துக்கணும். அவங்க ரொம்ப ஆச்சாரமானவங்க. அந்த காலத்து மனுஷி, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏத்த, அவங்க நம்மள மாதிரி இல்லையா? அப்ப அவங்க குளிர்ச்சினா ஸ்வெட்டர் போட்டுக்க மாட்டாங்களா? பழைய காலத்து மனுஷங்கிறதுனால அப்படியே இருப்பாங்களா? அவங்க பேசுற பேச்சுக்கே குளிர் பறந்து போயிடும். நீங்க ஒன்றும் அதிகமா அவங்க கிட்ட பேசிக்காதீங்க. அன்னைக்கு மதிய நேரம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. அதுல இந்த துர்கம்மாவும் லலிதாவும் இறங்குனாங்க. துர்கம்மாவுக்கு 70 வயசு, ஆனா உடம்பு மட்டும் 20 வயசு பொண்ணு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்.
என்னடி காந்தம், வீட்டில் தான் இருக்கியா? கேட்டு திறக்க இவ்வளோ நேரமா? சூரியகாந்தம் பதட்டமா கேட்டு திறந்து, வாங்க சித்தி வாங்க, அக்குளிரால கதவை சாத்திக்கிட்டு உள்ள இருந்தனா அதான் சத்தம் கேட்கல. என்ன குளிர் இது? இதெல்லாம் ஒரு குளிரா? எங்க காலத்துல இதை விட அதிகமா குளிர் இருக்கும். ஆனாலும் விடிய காலையிலேயே எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு துளசி மடத்துல விளக்கேத்துவோம். நீங்க என்னமோ 10 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, மாதிரி இப்ப சூழ்நிலை இல்லைல்ல, அவங்களால மாத்திக்க முடியாதுல்ல. நீ சும்மாரு. காந்தம், கொஞ்சம் குடிக்க சுடுதண்ணி கொண்டு வா, எனக்கு தொண்டை கரகரப்பா இருக்கு. கோமலி, சித்திக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாமா. கோமலி உடனே சமையலறைக்கு போய் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். துர்கம்மா அந்த தண்ணிய குடிச்ச உடனேயே முகம் வாடி போச்சு. கிளாஸ கீழே வச்சு, அட என்ன இது, சூடா தண்ணி கேட்டா வெத வெதப்பா கூட இல்லாத தண்ணிய கொடுத்துருக்க, பச்சை தண்ணியா? ஐயோ பாட்டி, நான் நல்லா சூடா தான் கொண்டு வந்தேன். ஆனா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வர்றதுக்குள்ள இந்த குளிர் காத்து வீசி பாவம் அது ஆறி போச்சு போல. தண்ணி அதிகமா சுட வச்சா அதுல இருக்கிற ஆக்சிஜன் செத்து போயிடுமாமா. அப்புறம் நமக்கு சரியா மூச்சு விட முடியாதுல, அதனால வெத வெதப்பா காய்ச்சி உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்தேன். அதை கேட்டு துர்கம்மா ஆச்சரியப்பட்டு, தண்ணியில ஆக்சிஜன் செத்து போகுமா? வீணா போனவளே, போ போ, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. கோமலி சொன்னதுல தப்பு எதுவும் இல்ல பாட்டி. இந்த டெம்பரேச்சருக்கு நாம திடீர்னு உள்ள சூட தண்ணி அனுப்புனோம்னா உள்ள குளிர் இருக்கும், அப்புறம் அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஃபைட் நடக்கும், உடம்புக்கு முடியாம போகும். அதனால சில்லுன்னு தண்ணி தான் குடிக்கணும். ஏண்டா ராமாராவு, இவங்களை எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்த? இவங்க பேசுறத பார்த்தா எனக்கு குளிர் ஜுரமே வந்துடும் போல இருக்கு. ஐயோ, அவங்க சின்ன பசங்க அத்தை, அதனால நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. காந்தம், நீ போய் கொண்டு வா. அன்னைக்கு சாயந்தரம் நேரமாச்சு, குளிரும் அதிகமாச்சு. துர்கம்மா நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டி காந்தம், வீட்ல ஹீட்டர் இல்லையா? சரி, குளிருக்கு நெருப்பாவது மூட்டலால, காலெல்லாம் இழுக்குது. ஐயோ சித்தி, வீட்ல ஹீட்டர் இருந்துச்சு, ஆனா என் மருமகளுங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கெடுத்துட்டாளுங்க. வீட்ல நெருப்பு மூட்டலானா பாவம் என் வீட்டுக்காருக்கு புகை ஆகாது, அதனால வீட்டுக்குள்ள நெருப்பு மூட்டுற பழக்கம் இல்ல. அப்படின்னா இந்த குளிரை எப்படி தாங்கிக்கிறது? ராத்திரி நேரம் நாம உறைஞ்சு போயிடுவோம் போலியே. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு பாட்டி. என்னது? நாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா குளிர் இப்படியே தான் இருக்கும். அதனால நானும் சாந்தினியும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, நம்ம எழுந்துச்சு நின்று நல்ல கைய காலை அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணி ஹஹா ஹூ 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 அப்படின்னு சத்தமா கத்தனோம்னா நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாகி குளிர் தெரியாது. அதை கேட்டு லலிதா சிரிச்சுக்கிட்டே, அத்தை, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க அப்படி கத்துனா காமெடியா இருக்கும்ல. நீ வாய மூடு. என்ன வச்சே சர்க்கஸ் ஆட்டம் காட்ட பாக்குறீங்களா? எனக்கு பசிக்குது, போய் சமையல் பண்ணுங்க. கோமலி, சாந்தினி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் பண்ணிருக்கீங்க? அத்தை, குளிர் அதிகமா இருக்குல்ல, அதான் உடம்பு சூடாக்குற மாதிரி நாங்க சமைச்சு வச்சிருக்கோம். எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. சாந்தினி கோமலி 2 பேருமே எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க. அப்போ துர்கம்மா சாப்பாடை கலந்து ஒரு வாய் வச்ச உடனேயே ஐயோ தண்ணி 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க அத்தை, என்னாச்சு? ஐயோ, காரம் 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 தாங்க முடியலையே. குழம்புல மிளகாத்தூளை போட்டிங்களா? மிளகாத்தூள குழம்பு போட்டிங்களா? ஐயோ அத்தை, நீங்க குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னு ஹீட்டர் கேட்டீங்கல்ல, அதனாலதான் நான் குழம்புல 10 ஸ்பூன் மிளகா பொடியை எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன். ஏன்னா காரம் அதிகமா சாப்பிட்டா வயிறெல்லாம் எரிஞ்சு அப்புறம் உடம்பெல்லாம் சூடேறி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு சூடாகுதுல, வேர்த்து கொட்டத்தானே செய்யுது. துர்கம்மாவுக்கு உண்மையிலே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. கண்ணில இருந்து கண்ணீரும் வந்துச்சு. நீங்களும் உங்க லாஜிக்கும் குளிர் போறதுக்காக இப்படி காரம் போட்டு என்ன கொன்னுடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ பாட்டி, இத இன்டர்னல் ஹீட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில நெருப்பு மூட்டினா வீடெல்லாம் புகையாயிடும். அதுவே வயிற்றுக்குள்ள நெருப்பு எரிஞ்சதுன்னா அப்போ வீட்டுல புகை வராதுல்ல. இது சூப்பரான யோசனை தானே. அதை கேட்டு எல்லாருக்கும் சிரிக்கணுமா அழுவணுமானே தெரியல. அத்தை, நீங்க தயிர் சாப்பிடுங்க, எரிச்சல் நின்னு போயிடும். துர்கம்மா காரம் தாங்க முடியாம அந்த தயிரை எடுத்து சாப்பிட்டாங்க. காந்தம், இவங்க சமைச்சா செத்துருவோம் போல, நாளைக்கு இருந்து பேசாம நீயே சமையல் பண்ணு. அன்னைக்கு ராத்திரி நேரம் சூரியகாந்தா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா போர்வைகளையும் வெளியில எடுத்தாங்க. சித்தி, லலிதா, எங்க கிட்ட இருக்கிற போர்வை இவ்வளவுதான், நீங்க தான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பரவாயில்லம்மா, ஆனா இந்த ஜன்னலுக்கு இன்னும் ஸ்கிரீன் போடலையா? இந்த கண்ணாடி ஜன்னல் வழியா குளிர் காத்து உள்ள வராது. அட பாட்டி, அதுக்கும் எங்க கிட்ட ஐடியா இருக்கு. என்னம்மா அது,
மறுபடியும் பயமுடுத்துற மாதிரி எதுவும் சொல்லாதம்மா. அதெல்லாம் இல்ல பாட்டி, நாங்க ஜன்னலுக்கு ஸ்வெட்டர் போட்டிருக்கோம். என்னது, ஜன்னலுக்கு ஸ்வெட்டரா? ஆமாங்க பாட்டி, இப்போ குளிர் எடுத்தா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டா குளிராதுல, அந்த மாதிரி ஜன்னலுக்கும் ஸ்வெட்டர் போட்டு விட்டா அப்போ குளிர் காத்தா அது உள்ள வர விடாது. அதனால மாமாவோட ஸ்வெட்டர் எல்லாத்தையும் எடுத்து நாங்க ஜன்னலுக்கு போட்டு விட்டுட்டோம். ராமாராவ் அதை கேட்டு, காஷ்மீரில் வாங்கின ஸ்வெட்டரு, ஊட்டியில் வாங்கின ஸ்வெட்டரு எல்லாத்தையும் ஜன்னலுக்கா போட்டுட்டீங்க. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு என்ன ஸ்வெட்டர் போட்டுட்டு போகிறது சொல்லுங்கம்மா. அடியே பைத்தியக்காரிங்களா, ஜன்னல் என்ன மனுஷங்களா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? போங்க, போய் அந்த ஸ்வெட்டரை எடுங்க. இப்போ எடுக்க முடியாது அத்தை, ஆணி வச்சு நல்லா அடிச்சிட்டோம். வேணும்னா நாளைக்கு மாமா ஆஃபீஸ்க்கு போகும்போது 2 போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு போக சொல்லுங்க. பாகுபலி மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீட்டில் நாம தூங்கின மாதிரி தான். லலிதா, பெட்டிலேருந்து சால்வை எடு. அடுத்த நாள் காலையில துர்கம்மாவும் லலிதாவும் துணியை பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க சித்தி, ஒரு வாரம் இருந்துட்டு போறேன்னு சொன்னீங்க, இப்போ அடுத்த நாளே கிளம்புறீங்க? ஒரு வாரம் தங்குனா உன் மருமகளுங்க என் வாயில ஐஸ் கட்டிய வச்சுட்டு, இது ஃப்ரோசன் ஃபுட்டு பாட்டி, இது சாப்பிட்டா நீங்க யங்காவீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாளுங்க. இந்த குளிர கூட நான் தாங்கிடுவேன், ஆனா உன் மருமகளோட தொல்லைய தாங்க முடியல. நான் கிளம்புறேம்மா. அட ஆமாக்கா, நேத்து ராத்திரி சாந்தினி என்னை எழுப்பி அண்ணி ஃபேன் போடவா அப்படின்னு கேக்குறா. இந்த குளிர்ல ஃபேன் எதுக்கு? அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்ன தெரியுமா? கொசுங்க எதுவுமே ஸ்வெட்டர் போட்டிருக்காதுல்ல, அதுங்களால குளிர் தாங்க முடியாது, ஃபேன் காத்துக்கு அது பயந்து போய் ஓரமா உக்காந்துரும், உங்களை கடிக்காதுன்னு சொன்னா. அதை கேட்டு பாவம் ராமாராவ் சத்தமாவே சிரிச்சிட்டாரு. சரி காந்தம், நேரமாகுது, நான் கிளம்புறேன். என்னைக்காவது வரணும்னு தோணுச்சுன்னா நீ மட்டும் எங்க ஊருக்கு வா. உன் மருமகளுங்களை கூட்டிட்டு வந்துடாத. அவளுங்க வந்தாங்கன்னா எங்க ஊரையும் உண்டுலன்னு ஆக்கிடுவாளுங்க. மன்னிச்சிடுங்க சித்தி, இவளுங்களை என்னால மாத்த முடியல. துர்கம்மா ஆட்டோ ஏறி அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ சூரியகாந்தம் கோமலி சாந்தினி 2 பேரையும் பார்த்து, வீட்டுக்கு வந்த சொந்தத்தை ஒரு நாள்லயே ஓட்டிட்டீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஐயோ அத்தை, நாங்க அவங்கள நல்லா பாத்துக்க தானே முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க போனது நல்லதுதான். ஏன், எதுக்கு? நான் இப்பதான் நியூஸை பார்த்துட்டு வரேன். நாளையில இருந்து குளிர் பல மடங்கு அதிகமாக போகுதாமா. உடம்பே உறைஞ்சு போற நிலைமையில இருந்தா அவங்க குளிர் காயறதுக்கு நெருப்பு மூட்ட சொல்லுவாங்க. நெருப்பு மூட்டினா போக மாமாவுக்கு ஆகாது. குளிர் தாங்க முடியாம அவங்க எல்லாரும் நம்மள கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் உக்காந்துருப்பாங்க. நாமளும் அவங்களுக்காக பக்கத்திலே உக்காந்துருக்க வேண்டியிருக்கோம். அடியே டியூப் லைட்டுங்களா, உங்ககிட்ட பேசுறத விட அமைதியா போய் உக்காந்துக்கலாம் போல, அப்போ அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அட விடு காந்தம், வந்தவங்க போயிட்டாங்க. ஆனா நம்ம மருமகளுங்க இருக்கிற வரைக்கும் நம்மள நல்லா சிரிக்க வைக்க போறாங்க. சிரிச்சா கூட உடம்புல டெம்பரேச்சர் ஏறுமா. அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. ராமாபுரத்துல குளிர் அப்படியே இருந்தாலும் சூரியகாந்தத்தோட வீடு கதகதப்பா இருந்துச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.